Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம செல் டிவிஷன்ல மைட்டோசிஸ் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ மைட்டோசிஸ் அப்படிங்கிற வேர்டு எப்படி டிரைவ் ஆனிச்சுன்னா மைட்டோஸ் அப்படின்னா த்ரெட், ஓசிஸ் அப்படின்னா ஸ்டேட். ஸோ த்ரெட் ஸ்டேட்டில் ஒரு செல்லை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு த்ரெட் ஸ்டேட், ஒரு த்ரெட்டு மாதிரியான ஒரு நிலை நமக்கு தெரியுது. அதனால தான் இதுக்கு பேர் மைட்டோசிஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த த்ரெட் யார்? குரோமோசோமா? கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த த்ரெட் யாருன்னா ஸ்பிண்டில் ஃபைபர். ஸோ இதை மறந்துடாதீங்க. மைட்டோசிஸ் அப்படிங்கிறதுல மைட்டோசிஸ்ங்கிற வேர்டுக்கு மீனிங்கே ஸ்பிண்டில் ஃபைபர் ஸ்டேட் தெரிகிறதுனால மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஸ்பிண்டில் ஃபைபர் ஸ்டேட் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரிஞ்சதுனால தான் இதுக்கு பேர் மைட்டோசிஸ்னு பேர் வச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதை முதல்ல நமக்கு பிளான்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா ஸ்ட்ராஸ்பர்கர். அனிமல்ஸில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா ஃப்ளமிங். அண்ட் இந்த மைட்டோசிஸ்ங்கிற டேர்மை காயின் பண்ணதும் ஃப்ளமிங் தான். ஸோ இதெல்லாம் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் வேர் இட் டேக்ஸ் பிளேஸ். மைட்டோசிஸ் எந்த டைப் ஆஃப் செல்ஸில் நடக்குது அப்படின்னா போத் சொமேட்டிக் செல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ் ரெண்டுலேயுமே நடக்குது. சொமேட்டிக் செல்ஸ்னு பார்க்கும்போது சொமேட்டிக் செல்ஸ் ஹேப்ளாய்டும் இருக்கலாம், டிப்ளாய்டும் இருக்கலாம். சொமேட்டிக் செல்ஸ்னா என்ன? பாடி செல்ஸ். அல்கே பிரையோஃபைட்ஸ்க்கெலாம் பாடி செல்ஸ் ஹேப்ளாய்டாக இருக்கும். ஸ்போரோஃபைட்ஸ் நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்கானிசத்துக்கெலாம் பாடி செல்ஸ் டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ பாடி செல்ஸ் சொமேட்டிக் செல்ஸ் ஹேப்ளாய்டாகவும் இருக்கலாம், டிப்ளாய்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் மைட்டோசிஸ் நடக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைட்டோசிஸ் ஹேப்ளாய்ட் செல்லில் நடக்குமா டிப்ளாய்ட் செல்லில் நடக்குமான்னு கேட்டாங்கன்னா ஹேப்ளாய்ட்லையும் நடக்கும், டிப்ளாய்ட்லையும் நடக்குங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜெர்ம் செல்ஸில் நடக்குமா சொமேட்டிக் செல்ஸில் நடக்குமா? பாடி செல்ஸ், ஜெர்ம் செல்ஸ்ங்கிறது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். ரெண்டு செல்லையுமே மைட்டோசிஸ் நடக்கும். ஆனால் ஜெர்ம் செல்லில் இந்த கேமிட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேஸில் மைட்டோசிஸ் நடக்கும். மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ். ஸோ ஜெர்ம் செல்ஸில் டியூரிங் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ் மைட்டோசிஸ் டேக்ஸ் பிளேஸ். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் மைட்டோசிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா ஈக்குவேஷனல் டிவிஷன். ஒய் இட் இஸ் கால்டு ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படிங்கிற கொஷின் நமக்கு தோணும். ஸோ ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா பேரண்ட் செல்லில் எவ்வளோ குரோமோசோம் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் குரோமோசோம் பேரண்ட் செல் டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸை கொடுக்குது. அந்த 2 டாட்டர் செல்ஸ்லையுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஜஸ்ட் லைக் பேரண்ட் செல். ஸோ குரோமோசோம் நம்பர் இன் டாட்டர் cell is similar to parent cell. parent cell இருக்கிற மாதிரியே குரோமோசோம் நம்பர் 2 டாட்டர் செல்ஸ்லையுமே இருக்கும். ஸோ இங்கே நம்ம ஹியூமன் பீயிங் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்மளோட பாடி செல்ஸில் 46 குரோமோசோம் 2n அப்படின்னா 2 டாட்டர் செல்ஸ் அது டிவைட் ஆகி மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து ஈக்குவேஷனல் டிவிஷன் நடந்து வர 2 டாட்டர் செல்ஸ்லையுமே 46 குரோமோசோம் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மைட்டோசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மைட்டோசிஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ தெர் ஆர் 2 main stages. ஒன்று கேரியோகைனசிஸ். கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், கைனசிஸ்னா டிவிஷன். ஸோ டிவிஷன் ஆஃப் நியூக்ளியஸ். திஸ் ஸ்டேஜ் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 4 phase: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ்னு. ஸோ இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். PMAT அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட், PMAT அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சைட்டோகைனசிஸ். சைட்டோனா சைட்டோபிளாசம். டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் நோன் அஸ் சைட்டோகைனசிஸ். ஆக்சுவலாக ஒரு செல் 2 செல்லாக பிரியறது இங்கே தான் நடக்க போகுது. ஸோ சைட்டோகைனசிஸ்க்கு இந்த சைட்டோகைனின் ஹெல்ப் பண்ணுதுன்னு பிளான்ட்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா? சைட்டோகைனின் டிவிஷன் ஆஃப் செல்லுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பிளான்ட்டில். ஸோ தட் இஸ் சைட்டோகைனசிஸ். டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் நடக்குது. ஸோ தீஸ் ஆல் ஆர் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மைட்டோசிஸ். இப்போ நம்ம மைட்டோசிஸில் நடக்கக்கூடிய ஸ்டேஜஸையும் ஃபேஸஸையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மைட்டோசிஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன். ஸோ ப்ரோஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது செல் சைக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்லேயே குரோமோசோம் நம்பர் குரோமோசோம் நம்பர் 2n = 4ங்கிறது அப்படியே தான் இருக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ குரோமாட்டின் ஃபைபராக இன்டர்ஃபேஸில் இருக்குது. இங்கே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு. இந்த ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம சி வேல்யூ அப்படிம்போம். ஸோ 2n = 4னா இங்கே இன்டர்ஃபேஸ்க்கு முன்னாடி சி வேல்யூ 2cயாக இருக்கும். அதே ஆஃப்டர் இன்டர்ஃபேஸ் எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம், எஸ் ஃபேஸில் தான் ரெப்ளிகேஷன் ஆஃப் குரோமோசோம், ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ நடக்குது. ஸோ ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏக்கு அப்புறம் 2n = 4 தான். ஆனால் 2c அந்த குவான்டிட்டி ஆஃப் டிஎன்ஏ 4cயாக மாறிடும். ஸோ குரோமோசோம் இப்படி இருக்குன்னா எஸ் ஃபேஸ்க்கு முன்னாடி டிஎன்ஏ ஒரு பேர் இப்படி இருக்குன்னா எஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் குரோமோசோம் ஒரே ஒரு குரோமோசோம் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டென்ட் அப்படியே ரெப்ளிகேஷன் ஆனதுனால டபுள் ஆகிடுச்சு. ஸோ இப்படி இருந்தது இப்படி ஆகிடுச்சு. இது 2cனா இது 4c. பட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். 46 குரோமோசோம் இருந்தால் 46 குரோமோசோமே தான் இருக்கும். நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் சிமிலர். பட்
டிஎன்ஏ மட்டும் ரெப்ளிகேட் ஆகி 2C வேல்யூவில் இருந்த டிஎன்ஏ 4C வேல்யூக்கு வந்துருச்சு இன்டர்ஃபேஸில் எஸ் ஃபேஸில். ஓகே, இப்போது இன்டர்ஃபேஸ்லாம் முடிஞ்சாச்சு. மைட்டாசிஸ் அதான் ஆக்சுவல் செல் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மைட்டாசிஸில் கேரியோகைனசிஸில் ஃபஸ்ட் ஃபேஸ் ப்ரோஃபேஸ்க்கு வருது. ப்ரோஃபேஸை ரெண்டாக பிரிக்கிறோம், ஏர்லி ப்ரோஃபேஸ், லேட் ப்ரோஃபேஸ்னு. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நியூக்ளியர் மெம்ப்ரேன், இது வந்து நியூக்ளியர் போர். இந்த நியூக்ளியர் போர், நியூக்ளியர் மெம்ப்ரேன், குரோமாட்டின் ஃபைபர்ஸ் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரோஃபேஸில் நியூக்ளியர் மெம்ப்ரேன் டிசோஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நியூக்ளியர் மெம்ப்ரேன் மட்டும் கிடையாது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பேரட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி எத்தனை ஆர்கனல்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்கனல்ஸில் இருக்கக்கூடிய மெம்ப்ரேனும் டிசோஷியேட் ஆகும். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட்டு சென்ட்ரியோல்ஸ் வந்து எஸ் ஃபேஸ்லேயே, அதாவது இன்டர்ஃபேஸ்லேயே சென்ட்ரியோல் டிவைட் ஆகிடும். டோன்ட் ஃபர்கெட், எஸ் ஃபேஸ்லேயே சென்ட்ரியோல் டிவைட் ஆகிடுச்சு. அனிமல் செல்லாக இருந்தால், பிளான்ட் செல்லில் சென்ட்ரியோல் ஆப்சன்ட். டோன்ட் ஃபர்கெட். ஸோ இப்போ அனிமல் செல்லுன்னு வச்சுட்டு நம்ம பார்க்குறோம். சென்ட்ரியோல் ஸ்டார்ட் டு மைக்ரேட் டு ஆப்போசிட் போல்ஸ். இங்கே பாருங்கள், ரெண்டாக டிவைட் ஆகியிருந்த சென்ட்ரியோல், இதுதான் சென்ட்ரியோல் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சென்ட்ரியோல் டிவைடட் டியூரிங் இன்டர்ஃபேஸ், எஸ் ஃபேஸ்லேயே சென்ட்ரியோல் டிவைட் ஆகிடுச்சு. டிவைட் ஆன சென்ட்ரியோல் ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இயர்லி ஃபேஸ்லேயே நடக்குது. நெக்ஸ்ட்டு குரோமோசோம் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ். குரோமோசோம் லைக் ஸ்ட்ரக்சர்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போ தான் குரோமோசோம், அதாவது குரோமாட்டின் ஃபைபர் வந்து ஸ்லோவாக அப்படியே கண்டென்ஸ் ஆகி குரோமோசோமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ குரோமாட்டின் ஃபைபர் கண்டென்ஸ் ஆகுது. ஸோ குரோமாட்டின் ஃபைபர் கண்டென்ஸ் ஆகுது. சென்ட்ரியோல் ஸ்டார்ட் டு மைக்ரேட்னா மூவ் ஆகுது டு ஆப்போசிட் போல்ஸ்க்கு சென்ட்ரியோல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. தென் நியூக்ளியர் மெம்ப்ரேன் அண்ட் அதர் மெம்ப்ரேன்ஸ் எல்லாமே டிசோசியேட், அதாவது இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு லேட் ப்ரோஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்ப்ரேன் கம்ப்ளீட்டாகவே டிசோஷியேட் ஆகிடுச்சு. இங்கே ஸ்பிண்டில் ஃபைபர் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகலை, அது வந்து குரோமோசோமில் போய் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகிடுது. இப்போ நம்ம 4 குரோமோசோம், இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே இந்த நம்பரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே நமக்கு 2n = 4ன்னு வச்சுக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ நம்ம எடுத்துக்கிற சொமேட்டிக் செல்ஸ் ஆர் நம்ம எடுத்துக்கிற செல்லில் 2n = 4 ஞாபகம் வச்சுங்க, டிப்ளாய்ட் செல்லில். ஸோ இந்த 4 குரோமோசோமும் ஸ்பிண்டில் ஃபைபரோட அட்டாச் ஆகிடுச்சு. இங்கே சில விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது சென்ட்ரியோல். அண்ட் இந்த குட்டி ஃபைபர் இருக்கு இல்லையா, சென்ட்ரியோல் பக்கத்தில் குட்டி ஃபைபர் இருக்கும், ஷார்ட் ஃபைபர்ஸ், அவங்க வந்து ஆஸ்டர் ரேஸ். இந்த சென்ட்ரியோலும் ஆஸ்டர் ரேஸையும் நம்ம வந்து ஆஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரியோல் ப்ளஸ் ஆஸ்டர் ரேஸ் = ஆஸ்டர். நெக்ஸ்ட்டு லாங் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பிண்டில் ஃபைபர். ஸோ ஷார்ட் ஃபைபருக்கு பேர் ஆஸ்டர் ரேஸ், லாங் ஃபைபருக்கு பேர் ஸ்பிண்டில் ஃபைபர். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரியோல்ஸ், 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்குது, ஆஸ்டர் ரேஸ் இருக்குது. இந்த ஆஸ்டர் ரேஸும் சென்ட்ரியோலையும் சேர்த்து நம்ம வந்து ஆஸ்டர்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஸ்பிண்டில் ஃபைபர், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் இங்கே எத்தனை இருக்குன்னா, இந்த செல்லில் ஒரு ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் தான் இருக்குது. ஸோ 2 போலில் இருக்க சென்ட்ரியோல், ஆஸ்டர் ரேஸ், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ்னு சொல்கிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஸ்பிண்டில் அப்பேரட்டஸில் டவுட் வரக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கண்டினியூவஸ் ஸ்பிண்டில் ஃபைபர், இன்னொன்று கண்டினியூவஸ் ஃபைபர், ஸ்பிண்டில் ஃபைபர். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. டிஸ்கண்டினியூஸ் ஸ்பிண்டில் ஃபைபருங்கிறது என்ன? இங்கேருந்து ஆரம்பித்த ஸ்பிண்டில் ஃபைபர் இங்கே வந்து குரோமோசோமோட ஜாயிண்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து ஆரம்பித்தது சேம் குரோமோசோமோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அதனால தான் இதை குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து கண்டினியூஸாக இருக்காது, டிஸ்கண்டினியூஸாக தான் இருக்கும். ஏன்னா இடையில வந்து குரோமோசோமோட ஜாயிண்டாக இருக்கிறதுனால டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. சில ஸ்பிண்டில் ஃபைபர் இந்த 2 கார்னர்லையும் வரைஞ்சிருக்கிறது பாருங்கள். இது எந்த ஒரு குரோமோசோமும் ஜாயிண்ட் ஆகாமல் எண்டு டு எண்டு, போல் டு போல் கண்டினியூஸாக இருக்கிறதுனால தான் இதை கண்டினியூஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே குரோமோசோம் அட்டாச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் continuous fiber. So 2 types of spindle fiber we can see in a prophase or metaphase. இந்த மைட்டாசிஸில் நம்ம 2 types of spindle fiber பார்க்குறோம்.
இப்போ நம்ம பார்க்குறது மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸை பொறுத்த வரைக்கும் குரோமோசோம்ஸ் எல்லாமே ஈக்குவட்டோரியல் பிளேட்டில் வந்து அலைன் ஆகி நிற்கிது. ஈக்குவட்டோரியல் பிளேட்டுங்கிறது ஒரு செல்லோட மைய பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா குரோமோசோமும் நம்ம 4 குரோமோசோம் 2n = 4 எடுத்துட்டதுனால மைய பகுதிக்கு வந்திருக்கு. ஸோ இங்கே எப்படி மைய பகுதிக்கு வருதுன்னா டியூ டு டிஃபரன்ஷியல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபர். ஸோ நம்ம ஸ்பிண்டில் ஃபைபர் 2 டைப் பார்த்தோம் இல்லையா, குரோமோசோமோட அட்டாச் இருந்தால் குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபர். இந்த ஃபைபரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் ஃபைபர் ஆர் இன்டர்போலார் ஃபைபர் அப்படிம்போம். ஸோ இது வந்து கண்டினியூவஸ் ஆர் இன்டர்போலார் ஃபைபர்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்போலார் ஃபைபருக்கு இங்கே வேலை கிடையாது. இங்கே வந்து நம்ம குரோமோசோமல் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லையா, குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபர். இப்போது ஃபஸ்ட்டு செல் எப்படி இருந்துச்சு, ப்ரோஃபேஸில் இந்த மாதிரி செல் இருந்துச்சு. அதில் வந்து லேட் ப்ரோஃபேஸில் இப்படி ஸ்பிண்டில் ஃபைபர் இருக்கும்போது இங்கே ஒரு குரோமோசோம் இருந்துச்சு, இங்கே ஒரு குரோமோசோம் இருந்துச்சு, இங்கே ஒரு குரோமோசோம் இருந்துச்சு, இங்கே ஒரு குரோமோசோம் இருந்துச்சு இல்லையா. ஈக்குவட்டோரியல் பிளேட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது அதிகமாக கண்டென்சேஷன் நடந்து உள்ளே இழுத்து நடுவுக்கு இழுத்துட்டு வரணும். பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் இழுத்துட்டு வந்தால் போதும். அதுதான் ஒவ்வொரு குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபரும் கான்ட்ராக்ஷனுங்கிறது ஈக்குவலான அளவில் ஆகிறது இல்லை. எல்லா குரோமோசோமையும் சென்டருக்கு கொண்டு வரதுக்காக டிஃபரன்ஷியல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் குரோமோசோமல் ஸ்பிண்டில் ஃபைபர் நடக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இங்கே கொண்டு வரதுக்கு அதிக அளவில் கான்ட்ராக்ஷன் நடக்கணும். பக்கத்துலேயே இருக்கிற குரோமோசோமை சென்ட்ரோமியர் பக்கத்துலேயே இருக்கிற குரோமோசோமை ஈக்குவட்டோரியல் பிளேட் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தால் போதும். ரொம்ப தூரத்தில் இருக்க குரோமோசோமை ஈக்குவட்டோரியல் பிளேட் கொண்டு வரதுக்கு ரொம்ப கான்ட்ராக்ஷன் நடக்கணும். பக்கத்துலேயே இருக்க குரோமோசோமை ஈக்குவட்டோரியல் பிளேட் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கான்ட்ராக்ஷன் நடந்தால் போதும். அதான் டிஃபரன்ஷியல் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற. கான்ட்ராக்ஷன்னா சுருங்கிறது. ஸோ அப்படி இழுத்துக்கிட்டு வர்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாமே ஈக்குவட்டோரியல் பிளேட்டுக்கு வந்துட்டாங்க. திஸ் இஸ் மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்க்கு அடுத்து வந்து அனஃபேஸ். அனஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ ஒன் திங். இப்போது மெட்டாஃபேஸ்க்கு முன்னாடி ப்ரோஃபேஸில் இப்படி குரோமோசோம் இருந்துச்சா, இந்த குரோமோசோமில் இன்டர்ஃபேஸ் எஸ்ஃபேஸில் முடிஞ்சப்போ இந்த மாதிரி 2C DNA வந்து 4Cயாக மாறி இருக்குன்னு பார்த்தோம். இப்போது இது குரோமோசோம். இந்த குரோமோசோம் ஸ்ப்ளிட் ஆகும்போது, செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம் நடக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை தான் நம்ம குரோமேட்டிட்ஸ் அப்படிம்போம். 2 குரோமேட்டிட்ஸ் வந்து சென்ட்ரோமியரில் ஜாயிண்டாக இருக்குது. ஸோ இங்கே டிஎன்ஏ வந்து 2 காப்பி இருக்கும்போது ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ இதுக்குள்ளேயும் இன்னொரு காப்பி இங்கேயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடந்தது தான் இங்கே மெட்டாஃபேஸில் இருக்குது. ஸோ இப்போ அனஃபேஸ் பார்க்கலாம். ஸோ அனஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போது இங்கே நல்லா கவனிங்க, இந்த மாதிரி குரோமோசோம் இருக்குது. குரோமோசோமில் குரோமேட்டிட்ஸ் இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பிண்டில் ஃபைபர் சென்ட்ரோமியரில் அட்டாச் ஆகிருக்கானா இல்லை. டோன்ட் ஃபர்கெட், சென்ட்ரோமியரோட 2 சைட்லேயும் ஒரு ப்ரோட்டீனியஷியஸ் ஃபைபர் இருக்கும். அந்த ஃபைபருக்கு பேர் கைனட்டோகோர். கைனட்டோகோர். இந்த கைனட்டோகோரில் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் இப்படி அட்டாச் ஆகி இருக்கும். சென்ட்ரோமியரோட 2 சைட்லேயும் கைனட்டோகோர் இருக்கும். அப்போ ஒரு சென்ட்ரோமியருக்கு 2 கைனட்டோகோர். கைனட்டோகோரில் தான் வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆகுது. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர் 2 சைடும் அப்படியே புல் பண்ணும்போது, இழுக்கும் போது இங்கே சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி ஸ்ப்ளிட் ஆகி ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் சென்ட்ரோமியர் நடக்கிறதுனால, சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகிறதுனால குரோமோசோம் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு இழுக்கப்படும். ஸோ பிட்வீன் சென்ட்ரோமியர் இன்டர்சோனல் ஃபைபர்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இங்கே இனிமேல் தான் வரைய போகிறோம். இங்கே 2 சென்ட்ரோமியருக்கும் இடையில இன்டர்சோனல் ஃபைபர். இதுக்கு பேர் இன்டர்சோனல் ஃபைபர். ஸோ இந்த இன்டர்சோனல் ஃபைபர் என்ன தெரியுமா பண்ணும், ஆப்போசிட் சைடில் 2 குரோமோசோமையும் வெளிநோக்கி தள்ளும். ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன பண்ணும், பிடிச்சி இழுக்கும். போல்ஸுக்கு பிடிச்சி போல்ஸை பார்த்து இழுக்கும், இது போல்ஸை பார்த்து தள்ளும். இழுக்கிறதுக்கும் தள்ளுறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா. ஸோ இன்டர்சோனல் ஃபைபர் என்ன பண்ணும்னா புஷ் பண்ணும் டுவர்ட்ஸ் த போல். போலுக்கு வந்து குரோமோசோமை புஷ் பண்ணும், தள்ளும். ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து புல் பண்ணும். புல் பண்ணுறதுன்னா என்ன, இழுக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர் இழுக்குது, இன்டர்சோனல் ஃபைபர் புஷ் பண்ணுது. எங்கெல்லாம் சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகுதோ அங்கெல்லாம் இன்டர்சோனல் ஃபைபர் ஃபார்ம் ஆகும். சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகலைன்னா இன்டர்சோனல் ஃபைபர் ஸ்ப்ளிட் ஆகாது. இது 3rd டைப் ஆஃப் ஃபைபர். 3 டைப் ஆஃப் ஃபைபர் இருக்குது. திஸ் இஸ் ஆஸ்டர் ரேஸ். ஷார்ட் ஃபைபருக்கு பேர் ஆஸ்டர் ரேஸ்னு பேர் வச்சோம். லாங் ஃபைபருக்கு பேர் ஸ்பிண்டில் ஃபைபர்னு பேர் வச்சோம். ஸோ இப்போ வந்து
ரெண்டு சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆனது இடையில ஃபார்ம் ஆகிற சென்ட்ரோமியருக்கு இடையில ஃபார்ம் ஆகிற ஃபைபரை நம்ம இன்டர்சோனல் ஃபைபருங்கிறோம். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர் புல் பண்ணுது, இன்டர்சோனல் ஃபைபர் புஷ் பண்ணுது. ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர் கண்டென்ஸ் ஆகிறதுனால புல் பண்ணுது, குரோமோசோம்ஸை புல் பண்ணுது டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, இப்படி ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அந்த கைனட்டோகோரோட அட்டாச் ஆகி குரோமோசோம்ஸ் ஆப்போசிட் போலுக்கு இழுக்கும் போது குரோமோசோமோட ஷேப்ஸ் விசிபிளாக இங்கே தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து டி ஷேப்பில் இருக்குது, ஒரே ஒரு ஆர்மோட இருக்குது. இது டீலோசென்ட்ரிக். இது வந்து ஜே ஷேப்பில் இருக்குது, இது வந்து ஐ ஷேப். இது வந்து ஜே ஷேப்பில் இருக்கிறது ஆக்ரோசென்ட்ரிக். எல் ஷேப்பில் இருக்கிறது நம்ம வந்து சப் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம், சப் மெட்டாசென்ட்ரிக். இது வந்து கே ஷேப்பில் இருக்குது, கே ஷேப்பில் இருக்கிறதுனால இதை மெட்டாசென்ட்ரிக் அப்படிமோ. ஸோ ஒரு குரோமோசோம் வந்து மெட்டாசென்ட்ரிக்கா, சப் மெட்டாசென்ட்ரிக்கா, ஆக்ரோசென்ட்ரிக்கா, டீலோசென்ட்ரிக்கான்னு தெரியறது ஆனாஃபேஸில் தான். அண்ட் இந்த ஐ, ஜே, கே, எல் இந்த ஃபார்ம் எல்லாம் நமக்கு தெரியறதும் இந்த ஆனாஃபேஸில் தான். டீலோஃபேஸ், டீலோஃபேஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஆஃப் ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸ்க்கு அப்படி ரிவர்சல் நடக்கும். ப்ரோஃபேஸில் நம்ம நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியர் ஆகும்னு சொன்னப்போ நியூக்ளியோலஸ் மறந்துட்டோம். ஆக்சுவலாக நியூக்ளியோலஸும் ப்ரோஃபேஸில் டிஸப்பியர் ஆகும், டோன்ட் ஃபர்கெட். ஸோ நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியோலஸ், ரீஅப்பியர். ஸோ ப்ரோஃபேஸில் நியூக்ளியர் மெம்பரேன் அண்ட் அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸில் கூடிய மெம்பரேன் எல்லாம் டிஸப்பியர் ஆனிச்சு, நியூக்ளியோலஸை டிஸப்பியர் ஆனிச்சு. இங்கே நியூக்ளியர் மெம்பரேன், அதர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸோட மெம்பரேன், நியூக்ளியோலஸ் எல்லாமே ரீஅப்பியர் ஆகும் டீலோஃபேஸில். அண்ட் குரோமோசோம் டீகண்டன்ஸ் டு ஃபார்ம் குரோமாட்டின் ஃபைபர். இது அப்படியே ப்ரோஃபேஸ்க்கு உல்ட்டா பாருங்கள். ப்ரோஃபேஸில் குரோமாட்டின் ஃபைபர் கண்டன்ஸ் டு ஃபார்ம் குரோமோசோம்னு படிச்சிருப்போம். இங்கே குரோமோசோம் டீகண்டன்ஸ் டு ஃபார்ம் குரோமாட்டின் ஃபைபர். நெக்ஸ்ட் ஆஸ்டர் ரேஸ், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் இதெல்லாம் டிசோஷியேட் ஆயிரும். ஈவன் இன்டர்சோனல் ஃபைபர் இது எல்லாமே டிசோஷியேட் இல்லாமல் போயிடும், டிஸப்பியர் ஆகிடும். இதை தான் நம்ம டீலோஃபேஸ்மோ. டீலோஃபேஸோட பிகினிங் ஆஃப் த டீலோஃபேஸ்லேயே நமக்கு சைட்டோகைனசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அனிமல் செல்ஸில். ஸோ இது வந்து ஃபர்ரோ மெத்தடில் இந்த மாதிரி ஃபர்ரோ மாதிரி, ஒரு ஃபர்ரோனா குழி மாதிரி பள்ளம் மாதிரி ரெண்டு சைட்லையும் ஃபர்ரோ ஃபார்ம் ஆகி அந்த ஃபர்ரோ அப்படியே க்ரோ ஆகிட்டே போய் ஜாயிண்ட் ஆனிச்சுன்னா சைட்டோகைனசிஸ் ஓவர். ஸோ சைட்டோகைனசிஸ் அனிமல் செல்ஸில் எப்போ ஆரம்பிக்குது? டீலோஃபேஸோட பிகினிங்லேயே. ஸோ அதனால தான் இங்கே டீலோஃபேஸ்லேயே நம்ம வந்து இந்த ஃபர்ரோவை காமிச்சிருக்கோம். ஸோ சைட்டோகைனசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக சைஸ் ஆஃப் த செல், ஷேப் ஆஃப் த செல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ரோ க்ரோ ஆகிட்டே வருது. அந்த க்ரோ ஆகிட்டே வர ஃபர்ரோ ஜாயிண்ட் ஆகும்போது ரெண்டு டாட்டர் செல்ஸ் வந்துடுது. நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 4, 2n = 4ன்னு ஆரம்பத்தில் எடுத்த மாதிரி கடைசி வரைக்கும் எல்லா ரெண்டு டாட்டர் செல்ஸ்லையுமே 2n = 4 தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சைட்டோகைனசிஸ் ஃபர்ரோ ஃபார்மில் நடக்கிறது அனிமல் செல்ஸில். பிளான்ட் செல்லாக இருந்தால் பிளான்ட் செல்லில் சைட்டோகைனசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா செல் பிளேட் ஃபார்மேஷன். இந்த செல் பிளேட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃப்ராக்மோபிளாஸ்ட். இந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா கோல்ஜி apparatus. ஸோ இந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட் ஆர் செல் பிளேட் ஃபார்மேஷனில் தான் பிளான்ட் செல்லில் சைட்டோகைனசிஸ் ஆர் செல் டிவிஷன் நடக்குது. அண்ட் பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் இந்த செல் பிளேட் ஃபார்மேஷன் ஃப்ராக்மோபிளாஸ்டில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது மிடில் லேமெல்லா. டோன்ட் ஃபர்கெட், ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது பிரைமரி செல் வால் கிடையாது, மிடில் லேமெல்லா தான் முதல்ல ஃபார்ம் ஆகும். மிடில் லேமெல்லாவோட ரெண்டு சைட்லையும் பிரைமரி செல் வால் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த cell division or cytokinesis in plant cell. Okay, mitosis oda significance, importance என்ன ரொம்ப முக்கியம். First, growth of any organism. ஒரு ஆர்கானிசம் வளரணும் அப்படின்னா அங்கே மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் தேவைப்படுது. ஏன்னா செல்லோட நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மைட்டாசிஸ் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, காயம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த காயத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு பகுதி கட் ஆயிடுச்சுன்னா கட்டான பகுதியை வளர வைக்கிறதுக்கு பிளான்ட்லலாம் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அனிமல்ஸில் காயமான பகுதியை க்யூர் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷனுக்கு மைட்டாசிஸ் தான் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு இதை ஹெல்ப் பண்ணுது. கட்டிங், கிராஃப்டிங், அப்புறம் ஸ்போர் ஃபார்மேஷனில் நியூ ஆர்கானிசம்லாம் ஜெர்மினேட் ஆகி வரது, இது எல்லாமே ஏசெக்ஷுவல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த ரெண்டுக்குமே மைட்டாட்டிக் செல் டிவிஷன் தான் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் மெயின்டைன்ட் ஆஸ் இன் த பேரண்டல் செல். ஸோ பேரண்டல் செல்லில் எத்தனை குரோமோசோம் நம்பர் இருக்கோ அதே தான் டாட்டர் செல்ஸ்லையும் மெயின்டைன் ஆகுது. அதனால தான் இதை ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படிமோ. ஸோ தீஸ் ஆல் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.